முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்ப நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆராதனைகள், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். முதலாவது வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி, நம்மை உபயோகப்படுத்துகிற ஆண்டவரை நன்றியோடு துதிப்பமாக, ஸ்தோத்திரிப்பமாக, அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சேர்ந்து பாடுவோமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்திரே, உன்னத அனுபவம் தந்திரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்திரே, உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, யெஸ்ஸையா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. ஒன்றிற்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், சொல்லுங்க. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஆமென். கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் பாடுவேன், சொல்லுங்க. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம்
துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே, உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக அவர் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. சொல்லுமா, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவன் ஆக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவன் ஆக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவன் ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. சொல்லுமா, என் தேவனால் கூடாத, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. கண்கள் காண அற்புதங்கள், கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். எசையா செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், என் தேவனால் கூடாததொன்றுமில்ல, என் தேவனால் கூடாததொன்றுமில்ல. பெரிய பெரிய ரட்சிப்பை, பெரிய பெரிய ரட்சிப்பை தந்திடக்கூடும். என்னை திருப்தி
திருப்தியாக போஷித்து நடத்திடக்கூடும். பெரிய பெரிய ரட்சிப்பை என்னை திருப்தியாக போஷித்து நடத்திடக்கூடும். எல்லாம் சொல்லுமா? என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு சொல்வோம். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்று. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாய். எல்லா கரங்களை உயர்த்தி. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. சொல்லுமா? கிருபையே கிருபையே, மாறாத உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. சொல்லுமா? கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம், உரைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே கிருபை. சொல்லுமா? கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. கிருபையே சொல்லுமா? இயேசுவே இயேசுவே, மாறாத எங்கள் இயேசுவே. உங்க
உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக எல்லாம் நன்றி. உருவாக்குகிற கிருபைக்காக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. உடைந்து போடு நேரங்களிலெல்லாம் உருவாக்கின தயவுக்காக நன்றி. உடைக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் உருவாக்கின தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நம்முடைய கிருபை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் நோக்கமா இருக்கிற தெய்வம் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்கள் நினைவெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே காண்கின்றவர், உருவாக்கின்றவர் ஆண்டவரே. தோள்களிலே சுமந்து வழி நடத்துகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டவரே. மே மாதத்தில் நம்முடைய கிருபை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டு வேலைகளை செய்ய பலனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஆண்டு தொழிலை செய்ய பலனை கொடுத்தீர், குடும்பத்தை நடத்த ஆண்டவர் பலனை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. இளைப்படியாமல் பிரயாசப்பட தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றில் ஜெயத்தை தந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ தீமைகள் நாச மோசங்களுக்கு ஆண்டவரை விலைக்கு பாதுகாத்த தயவுக்காக நன்றி. எங்கள் கால்கள் சறுக்கிற நேரத்தில் உம்முடைய கிருபை தாங்கின தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. இருக்கிறதில் அப்படி எழுமையிட சொல்லுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். அவர் தோள் மீது சுமக்கின்றவர். தோள் மீது சுமக்கின்றவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார். நம் நினைவெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர். எல்லாம் சேர்ந்து இணைந்து சொல்லுவோமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க.
அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். சொல்லுமா, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். சேர்ந்து சேர்ந்து தோள் மீது சுமக்கின்றவர். கப்பலில் அடித்தட்டினு அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலில் அடித்தட்டினு அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். சொல்லுங்க, எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் கேஸ், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் கேஸ், உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவராய் சேர்ந்து சேர்ந்து உன் மீது, ஆமென், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், ஆமென், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் கேஸ், அப்புறம் போகிறவர் போல உன் மீது நோக்கமாகிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாகிறார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கிறவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சேர்ந்து சேர்ந்து காக்கின்றவர், உருவாக்கின்றவர், காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே, 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 கிருபை, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல, மாறாத நல்ல கிருபை, கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபை. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிரு. உடைந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே, ஆமென், மாறாத நல்ல கிருபை. கிருபை பெருகட்டுமே, ஜீவனை பார்க்கிற மேலான நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல ஒரு விசேஷமா கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த கிருபைக்கா கோடி நன்றி ஆண்டவரே. அல்ல உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோள் மீது சுமக்கின்றவர். ஓ, தோள் மீது சுமக்கின்றவர், தோள் மீது, தோள் மீது சுமக்கின்றவர். அல்ல நல்ல கரங்களை சேர்த்து நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya, thank you Jesus. நன்றியே, நன்றியா, 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 நன்றியா. ஒரு விசை கூட நன்றியா, 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 நன்றியா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி
நன்றாக ஆராதித்தீர்கள். அதற்கு கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி குறித்ததான ஒரு அறிவிப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கவனிக்கும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கு திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களை எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை உங்களுக்கு தருவாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமா? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபு பின்பதாக இஸ்ரவேலாய் மாறுகிறார், இஸ்ரவேல் யசூரனாய் மாறுகிறார். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் ஒரு யாக்கோபின் சந்ததியை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட், ஐ ஹாவ் மேட் யூ, அல்லது ஐ ஹாவ் ஃபார்ம்ட் யூ, ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, யூ ஆர் மை சர்வன்ட், I have made you or formed you, I will not forget you அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் நான் உருவாக்கினேன் என்று சொல்லி சொல்றாரு. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. பிரைஸ் எல்லாம் நம்ம எல்லாரும் கர்த்தர் உண்டாக்கினது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உண்டாக்கினேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது உருவாக்குதல் அல்லது வடிவமைத்தல் அல்லது ஸ்தோத்திரம் ஒரு உருவத்துக்குள் கொண்டு வருதல் அல்லது ஸ்தோத்திரம், அல்லது ஒன்றை குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்குவது அல்லது சீர்படுத்துவது அப்படின்னு சொல்லி, ஒன்றை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்குவது சீர்படுத்துவது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்க இந்த இடத்துல வாசித்து பார்க்கணும், நான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னா சோதரா ஆண்டவருடைய மிக பெரிய ஒரு திட்டம், தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய மிக பெரிய ஒரு திட்டம், சித்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அல்ல ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வடிவமைத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார், அல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, உருவாக்கினேன், இப்போ அதுல ஒரு குறைபாடு, ஒரு சர்க்கிள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம், நான் உன்னை மறக்கிறதில்லை, மீண்டும் உருவாக்குவேன் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் நம்மை அது வடிவமைக்கிற ஒரு குயவனாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தயவுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நம்ம கோடி நன்றிகளை செலுத்துவோமாக. நம்மை உருவாக்கின ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க. ஒன்றுமில்லாத எனக்கு அல்ல கிருபை தந்து வெற்றிகளை காண செய்தீர்னு சொல்லி பாடுகிறோமே. அப்போ சாதாரண ஒரு கூட்டம் நாம் இல்லை, அல்ல தேவ நோக்கத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போ. கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கூட்டம் என்கிறதை மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை உருவாக்கினேன்னு சொல்றாரு. எதற்காக கர்த்தர் உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. எதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கினார்? உண்டாக்கின ஆண்டவர் நம்மை எதற்காக ரொம்ப திட்டமும் தீர்மானமாக ஸ்தோத்திரம் உண்டாக்கி இருக்கிறார்? நம்ம மீது நோக்கம் உள்ளவர்களாக, நம்ம மீது கரிசனை உள்ளவராக ஏன் கர்த்தர் இருக்கிறார்?
சோத்திரம் என்று பார்க்கும் பொழுது இந்த 44ஆம் அதிகாரத்தில் 4 காரியங்களை சொல்றாரு. அந்த 4 காரியங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்மை உருவாக்கின ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஐசையா சாப்டர் 43 and verse 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்ல எப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். அல்ல எரேமியா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். ஜெரேமியா சாப்டர் 10 verse 16 யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றையும் அல்ல உருவாக்க கூடும். ஸ்தோத்திரம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாடுகிறோமே, அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல நல்ல கவனிங்க, நான் உன்னை உருவாக்கினேன் சொல்றார். எதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். எதற்காக உண்டாக்கின ஆண்டவர் எதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார்? அது ஆழமான தீர்க்கமான ஒரு திட்டமான ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பாரு. முதலாவதாக எதற்காக கர்த்தர் உங்களையும் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. கரங்களை வைத்து அல்லேலூயா பாப்போம். அல்ல சோத்திரம். யாக்கோபே அல்ல இஸ்ரவேலே யெஷூரனே ஒரு வார்த்தையை கேள். என்ன கேள்? அல்ல சோத்திரம். நான் உன்னை அல்ல சாபத்திற்காக அல்ல ஆசீர்வாதமா இருக்கும்படியாக உருவாக்கி இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா பாப்போ சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, உங்க பேர் ஒரு ஆசீர்வாதம். சொல்லுங்க பாப்போ. அல்லேலூயா. மறைஞ்சு கிடக்கிற பேர் என்னன்னா ஆசீர்வாதம். அல்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியாக, அல்ல போகிற இடெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நீங்க 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். எதுக்கு நான் ஊற்றுறேன்? தாகமுள்ள தண்ணீர் வறண்ட நிலத்துல நான் ஆறுகளை ஏன் ஊற்றுறேன்னா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியே, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லில் நடுவிலே நீர்க்காலின் ஓரத்துள்ள அலறிச் செடிகளைப் போல என்ன செய்வாங்களாம்? கரங்களை வைத்து அல்லேலூயா பாப்போ. எதற்காக? பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 வசனங்களை பின்னணியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீ வறண்டு போய் கிடைக்கப்பா, அது தண்ணீரற்ற சூழ்நிலை இருக்கிற, நான் தண்ணீரை ஊற்ற போறேன். எதற்குனா உன்னிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்படும்படியாக. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஓங்கி வளரும்படியாக. சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட கர்த்தர் என்பதை இந்த ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இந்த ஊரெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, இந்த பட்டணம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, உன் சொந்த பந்தம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக, நான் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்படியாக உன்னை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்போ அல்ல தேவ பிள்ளைனாலே அங்க ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி வறண்ட சூழ்நிலை, வனாந்திரமான சூழ்நிலை அல்ல, காணல் நீரின் அனுபவம் அல்ல, அல்ல ஒரு ஏமாற்றத்தின் நிலை அல்ல, சோத்தர் காய்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை அல்ல, பட்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலை அல்ல. நம்ம சோத்தரை பார்க்கும் பொழுதே ஒரு செழிப்பை காண செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. பிரைஸ்ல எத்தனை உலகத்தில் பாருங்க சாபங்களை பார்க்கிறோம். நீங்கள் சமீபத்தில் ஒரு வள்ளியூர் பக்கத்தில் தளபதி சமுத்திர இடத்துல அதில் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் இன்னோவா காரை வாங்கிட்டு அந்த காரில் பிரைஸ் தி லார்ட்னு வேறப்பட்டிருக்கு. ஏன்னா மதுரையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க திரும்பி வர்ற நேரத்தில் மிக வேகமாக வாகனத்தை ஓட்டியிருக்கிறார். அந்த வாகனம் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் திரும்பக்கூடிய வாகனம் தான். ஆனாலும் அவர் தூங்குனதாக சொல்கிறாங்க. அவர் கண்ணை எந்த சூழ்நிலையில் இங்கேருந்து அடுத்த பக்கத்தில் போய் அங்கேருந்துலேருந்து வந்துட்டு
இருக்கிற இன்னசென்டான ஆட்கள் மேலே மோதி அந்த குடும்பத்தில் அந்த காரில் பயணித்த 7 பேரில் 6 பேர் மரித்து போக, ஒருத்தர் ஒரு மகள் மட்டும் உயிருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிற நிலை பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாத குறைவு அங்கே ஏற்பட்டு போய் மோதின நிமித்தமாக ஒரு குடும்பமே மாண்டு போன சூழ்நிலை. அது இப்படி உலகத்தின் ஆவிகள் நிறைய மற்றவங்களை வீழ்த்துறதுக்கு வாயை திறந்தாலே வீழ்ச்சி தான். என்னைக்காக பாராட்டி சொல்லுவாங்க, சாபங்களை பேசுகிறவங்க, அது சாப வார்த்தைகளை பேசுகிறவங்க, குறைகளை பேசுகிறவங்க, அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோடு கூட நாமும் சேரணுமா? அதற்காக கர்த்தர் உங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். கரங்களை வைத்து தள்ளிச்சோங்க பார்ப்போம். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என் தகப்பனாரே அல்லது ஊழியத்துக்குன்னு கர்த்தர் உருவாக்கினார். ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக சோத்திரம் எங்கள் பாட்டியம்மா பார்த்து தான் கண்ணை மூட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஊழியத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்ல சோத்திரம். நம்ம போகிறது ஆசீர்வாதம். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது உங்கள் ஆசீர்வாதம், ஒரு மனுஷர்கிட்ட பேசும்பொழுது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஏன் அதை மறந்துடாதீங்க. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கடந்த நாட்கள் உங்களுக்கே ஒரு யோசனை இருந்தது, நான் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சாபமான குழப்பம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே போகிறேனே, நான் ஒரு ஆசீர்வாதமா சாபமா, என் நிமித்தம் தான் இந்த சாபம் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குதா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்படக்க. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் சோதரம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பதாக கர்த்தர் உங்களை உருவாக்குறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களால உபத்திரவத்து குகைகளை கூட சில நேரம் உருவாக்குவார். எதற்காக? நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. சில ஆரம்பத்தில் செய்வதெல்லாம் வாய்க்காம போயிருக்கலாம், உடனே நீங்க விட்டுறக்கூடாது. இதுதான் என் வாழ்க்கையின் முடிவுன்னு தீர்ப்பெழுதுறாதீங்க. கல்வெட்டில் எழுதிடாதீங்க, இப்படிதான் நான் சாபம்னு எழுதிடாதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர், ஆசீர்வாத ஊற்றாக, ஆசீர்வாத வாய்க்கால கர்த்தர் மாற்றார். பாருங்க, யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ பரவி போகிற ஒரு ஆறு. கரங்களை வைத்து அல்லேலூயா. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். இது யார் சொல்றா? பீழையாம், கூலி பொருத்தப்பட்டவன், சபிக்கு வந்த ஆள் தான் சொல்றான். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக ஒரு அழகாக என்னை நீர் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. அப்படிப்பட்ட சிந்தையோடு நான் இருக்க கிருபை தருவீராக. இரண்டாவதாக எதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார்? நீங்கள் 44ஆம் அதிகாரம் ஏசாயா 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 44:5-6, ஒருவன் நான் கர்த்தருடன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அடுத்த வசனத்தை நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேல் ராஜா கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்பர் சொல்கிறார். இரண்டாவது, எதற்காக உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய என்னை சார்ந்திருக்கும்படியாக. முதலாவது சொன்னேன், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. இரண்டாவதாக ஆண்டவராகிய என்னை சார்ந்திருக்கும்படி, டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் காட். என்னது? நீங்க எங்க யாரை சார்ந்திருப்பீங்க? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை உங்கள் ஆதாரம் யார்? கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். உங்க ஃபவுண்டேஷன் யார்? கர்த்தர். என்னனாலும் உங்க கண்ணுக்கு தெரிகிறவர் கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ உங்க சோர்ஸ், உங்க ஸ்தோத்திர ஆதாரம் யாருன்னா கர்த்தர். சார்ந்திருக்கும் எந்த சூழ்நிலை, என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சாருவேன் என்று சொல்லி பாட்டு பாடும். எந்த எல்லாம் இயேசுவே
அல்லது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இயேசு போதுமே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும் சொல்ல கர்த்தர் கிருபை சொல்லுங்கள். சார்ந்திருங்க. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை கர்த்தர் யோபு கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சியின் காலத்துல கர்த்தர் தீமையை செய்கிற தேவன் அல்லங்கிற கான்செப்ட் புரியாத காலத்துல அவன் அப்படி சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்து தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ அல்ல சார்ந்து கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது இவையெல்லாம் கல்வெட்டாய் பொறிக்கப்பட்டால் நலமா இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவர். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட்டு போகவே போகாது. கரங்களை வைத்து எல்ஷடா பார்ப்போம். எல்ஷடா என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேன். அல்ல எல்லோகிம் என்றாலே அவர் சல்வ வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது, சிருஷ்டிக்கிற காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது, அல்லது உண்டாக்குகிற காரியத்தை அப்போ உண்டாக்குகிற காரியத்தை குறிக்கிறதா இருக்குது. அப்ப எல்ஷடா என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கைக்கு முரணான காரியங்களை கர்த்தர் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. இயற்கைக்கு அகென்ஸ்டான காரியம். ஒரு குழந்தை பிறக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு, ஆனா அதை தாண்டி ஸ்தோத்திரம் கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நேச்சுரலா இருக்கிற காரியங்களுக்கு எதிராக கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டவர். அதனால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைக்கு எதுவுமே முடிவு கிடையாது. முடிவிலிருந்து துவக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னும் ஒண்ணுமே இல்லையா? ஒரு சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். கடந்த நாட்கள் வந்து பிரசங்கியார் சொன்ன வார்த்தை அலையல்ல சோதரம், நான் ஒன்று இல்லைன்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எதற்குங்க உங்களை உருவாக்கி இருக்கிறார்? நீங்க டோட்டல் அவலசம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவேன்னு சொல்றதுக்காக தான். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் என் இயேசு. அல்லேலூயா. அப்புறம் போல காட்டுங்க, போகிற போல காணப்பட்டால் நீங்க வருந்தி அழைக்க கர்த்தர் எதிர்பார்க்க. ஏன்னா நீங்க அவரை சார்ந்திருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். அது சொல்றாரு, நான் உன் தேவன். நீங்க நேரம் இந்த பகுதியை தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்கள் பாருங்க விக்கிரங்கள் உண்டு பண்றது குறித்து பார்க்கிறோம். அவங்க தான் சொல்றாரு ஆண்டவர், நான் உன் கண்மலை, கண்மலையிலிருந்து நீர் ஊற்றை புறப்பட பண்ணுகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. குற்றாலத்தில் போய் குளிக்கிறீங்க, தண்ணி தட விழுது, ஆனா அந்த தண்ணீர் உற்பத்தி ஆகிறது எங்க ஆகுது? எங்க ஆகுது? ஒரு கண்மலையிலிருந்து ஆகுது. ஒரு மலை உச்சிலிருந்து தான் உருவாக்கி வர்ற தண்ணி தான் இவ்வளவு வருது. யோசித்து பாருங்க. தண்ணி கீழந்துலாம் வரும்னு நினைச்சேன். குற்றாலத்தை இது போர்கர் போட்டிருப்பாங்களா யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, கண்மலையிலிருந்து நீருற்றை புறப்பட பண்ணுகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இதை நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி மேலே யாரும் ஏறி போயிடாதீங்க. வேணா வீடியோ எடுத்து பார்த்துக்கிடுங்க. யூடியூப்ல தான் எல்லாம் போட்டிருக்காங்களே, டவுனை வச்சு எடுத்து எல்லாம் போடுறதை கொடுத்து பார்க்குறோமே. ஸோ அப்படி பார்த்துக்குங்க. அப்போ பாருங்க, அங்கேருந்து அப்படி தண்ணி புறப்பட்டு வர்றது தான், மலைகளில் தோன்றது தான் என்ன செய்யுது, அப்படியே வந்து இங்கே நீர்வீழ்ச்சியாக விழுறதை குறித்து பார்க்கிறோம். அப்போது நீங்களும் நானும் டோட்டலாக அவரை சார்ந்து ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 18:6 வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியா ராஜா சக்சஸ் ஆன ராஜா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை விட்டு, நல்லா சொல்லுங்க, என்னது? கர்த்தரை விட்டு அவரை, சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நாம் அவரை சார்ந்திருக்கிற கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சார்ந்திருக்க முடியா, டோட்டல் டிபெண்டன்ட் ஆன் காட். எல்லாம் நீங்க தான் சொல்லுங்க. மூன்றாவதாக நீங்க பார்க்கும் பொழுது எதற்காக கர்த்தர் உருவாக்கினேன்னு சொல்றாருன்னா, நீங்க 44ஆம் அதிகாரம் நீங்க 22லேருந்து 23 வசனங்களை வாசித்து, 22 மற்றும் 23 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் மீறுதல்களை மேகத்தை போலும், உன் பாவங்களை கார் மேகத்தை போலும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார்,
பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களை கம்பீரமாய் முழங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமை. மூன்றாவது ரீசன் அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது மூன்றாவது அல்ல, ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக. என்னது, எதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார்? ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக. தேவ கோபத்துக்கு தேவ தண்டனைக்கு ஆளான கூட்டம் நாம் அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஆட்கள் நம்ம கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பெரிய விருப்பமே என்னன்னா, நீங்கள் ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களா இருக்கு. கரங்களை உயர்த்தி வர அழைச்சுங்க பாப்பா. அல்லேலூயா. எல்லா கைங்களை மூடி, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் எங்கள் திருச்சபை இருக்கிற எல்லாரும் உம்முடைய ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்க. நல்ல கரங்களை அசைத்து எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. தேவாக்கினைக்கு உலகத்தை மனுஷன் சின்ன சின்ன காரியங்களை புரியாம செய்யலாம், ஆனால் அல்ல ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய ஸ்தோத்திரம் மாலை பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்கள் எல்லாவற்றையும் அல்லேலூயா மேகத்தை போல களைந்து போக செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போடுற ஆண்டவராய் இருக்கிறார். இனிமே அதை நினைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லா நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆக்கினைகள் எல்லாம் அகற்றின தயவுக்காக, எல்லாவித ஆக்கினைகளை அகற்றின தயவுக்காக நன்றி, எல்லாவித ஆக்கினையை அகற்றிப்பட்ட தயவுக்காக நன்றி. இமைப்பொழுது கைவிட்டே ஆனால் உருக்கமான உருக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொன்ன ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா தீர்ப்புகள் எல்லா உம்முடைய கோபங்களுக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் சொல்லப்பட்ட வார்த்தைக்கா நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே அந்த கிருபை நீர் எங்களுக்கு தருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசனம் 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஐசாயா சாப்டர் 50 and verse 9. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களே என்ன செய்வான்? பூச்சி வந்து உட்கார்ந்து என்ன செய்வான்? சில்வர் ஃபிஷ் வந்து எப்படி அந்த துணியெல்லாம் என்னது ஓட்ட போடுதோ அதே மாதிரி என்னது அப்படி என்னது எல்லாம் மாறி வஸ்திரத்தை போல பழசா மாறும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்ம யாரும் தீர்க்கிறது கர்த்தர் விட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம முன்னால வந்து நின்றுவார். பிரைஸ்ல நான் தெரிந்து கொண்ட மனுஷனை நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கையா நினைக்கிற? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாரு. செப்பனியா 3:15 வாசித்து பாரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, இன்னும் சத்தமா வாசிக்கலாம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினா, இஸ்ரவேலின் ராஜாவாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை கரங்களை வைத்து பாப்பா. அல்லேலூயா. ஆக்கினை எல்லாவற்றையும் அப்படியே ஆற்று சும்மா தூக்கி அப்படி தள்ளிடுறார். சொல்லுங்க, மேகத்தை மாதிரி மேக கூட்டத்தை கலைக்கிற மாதிரி கலைச்சிருவார். பக்கத்தை சொல்லுங்க, அல்ல மேக கூட்டத்தை கலைக்கிற மாதிரி எல்லா ஆக்கினையும் கலைந்து போக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நிற்கும். எப்படா இவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலான்னு சொல்லி அலிசோத்திரம் அன்னைக்கு என்னது லோத்து அலிசோத்திரம் அந்த சோதம் குமாருக்கு எதிராக 5 ராஜாக்கள் பெருசா கூடி வர்றாங்க பாருங்க. வந்து நிற்கிறான். ஐயோ, ஒருத்தனை சமாளிக்கிறதே பெரிய விஷயம், இதில் 5 பேரை சமாளிக்கணுமா அப்படிங்கிற நேரத்தில் அது பாருங்க, கர்த்தர் அங்கே ஆபிரகாம் அவன் வீட்டில் கைப்படிந்த 318 பேரோட போய் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லாம் கலைந்து போக கர்த்தர் கிருபை தான். உங்களுக்கு விரோதமாய் கூடுகிற ஜனங்கள்லாம் கலைந்து போகத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசம்? ஒரு வழியா வத்துற சத்ரு எத்தனை வழியா ஓடிப்போவானா? எத்தனை பேர் விசுவாசி இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. இது யாக்கோபு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்குன்னு தந்திருக்கிற ஆசீர்வாதம், இஸ்ரவேலா இருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், யெஷூரன்களா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். 24ஆம் வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், ஏசாயா 44ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் மீட்பரும்
தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். 25ஆம் வசனம், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்கிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குகிறவர். எல்லாம் இப்பதான் கவனமான், நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி, என்ன சொல்றார், நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நிறைவேற்றி குடியேறுவா என்றும் எருசலேம் கட்டப்படில் என்று யூதாம் பட்டனுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை என்ன செய்கிறவர், எடுப்பித்து கட்டுகிறான். பாருங்க, நான் என் ஊழியக்காரர் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நான் நிறைவேற்றி. 4ஆவதாக எதற்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எனது கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யும்படியாக உருவாக்கி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆளுகை செய்யும்படியாக உருவாக்கி இருக்கிறார். சும்மா டுபாக்கூர் ஆளுகை இல்ல, மெய்யான ஆளுகை. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது ஆளுகை செஞ்சாரு. இம்மைக்கான ஒரு ராஜ்யத்தை கட்டுறதுக்காக அல்ல, ஜனங்கள் உள்ளத்திலே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. இன்னைக்கு உங்களுக்கு மேல கர்த்தர் ஆளுகை கொடுக்கிறார். எதற்காக அப்படின்னா, ஜனங்கள் உள்ளத்திலே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மகிட்ட வந்தா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஒரு வித்தியாசம் வந்தே ஆக வேண்டும். நம்மகிட்ட வரும் பொழுது கிறிஸ்துவ முன்னு ஒரு இருந்திருக்கலாம், அது கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆளுகையை கொடுக்கிறான். எதற்கு? என் ஊழியக்காரன் வார்த்தை யா வந்து நின்று சொல்ற வார்த்தைகளை நிறைவேற்று. அது பாருங்க, ஏலி ஒரு வார்த்தை சொல்றாரு, அது ஆண்டவர் சொல்லிலாம் சொல்லல, அவர் சொல்ற, அடுத்த விட நீ வரும் பொழுது உனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நடந்துச்சா நடக்கலையா? சத்தமா சொல்லுங்க. என் வார்த்தை அண்டி மழையும் பனியும் என்ன செய்யாது, பெய்யாதுன்னு என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொல்லி சொன்னாரா, அவரே சொன்னாரா? என்ன சொன்னார்? அவரே சொன்னாரு. நடந்துச்சா இல்லையா? கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நாக்கம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சர். நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது இந்த ஆணையை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாம் நெகட்டிவாக சொன்னோமோ அப்படி நடந்திருக்கு. அது சோத்திரம். பைபிளில் பார்க்கும் பொழுது இப்படிலாம் நடந்துன்னு சொன்னால் அப்படி நடந்திருக்கு. ஆனால் நம்ம நாக்க கொஞ்சம் பாவம் நன்னது, அதான் ரொம்ப ரொம்ப இருக்கலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல கர்த்தர் வச்சிருக்க. கொஞ்சம் நாக்கு எக்ஸ்ட்ரா நீட்டிராப்பா அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்கிறார், பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். ஏன்னா நமக்கு நாவடக்கு ரொம்ப அவசரப்பட்டு இதை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதான். ஆமாம், நீங்கள் பாருங்க, மழையும் பனியும் பெய்யாதுன்னா அப்படி நான் என்னை கேட்டுறன்னு சொல்லி சொல்றாரு. என்ன நினைச்சு, வானத்துல அக்னி வந்து இறங்கி அந்த பலியும் அந்த பலிக்கான தண்ணீர் எல்லாத்தையும் நல்ல நக்கி போட்டு, பைபிளே அர்த்தம் வாசம், நக்கி போட்டு ஒன்று தொடச்சி போட்டு சோத்திர தீர்க்க சொன்ன உடனே வந்து இறங்கி அப்படி ஒரு தொடப்பிச்சு போயிட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. வந்து பாரு, ஒரு டிராப் இருக்குதா? வந்து பாரு, எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கர்த்தரே தெய்வம், கர்த்தரின் தெய்வம் சொல்லத்தக்கதாக. வந்து பாரு, ஒரு டிராப் இருக்கா? தேய்ச்சி பாரு, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தண்ணியே படாத மாதிரில இருக்குது. அந்த பலிபீடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை வைத்து சொன்ன பார்ப்போம். அந்த ஆளி எதுக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறார்? சில நேரம் தெரியாமல் நம்ம சுற்றிட்டு அலைகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தர்றார். பாருங்க, அது ஸ்தோத்திரம். நீங்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 10:10 வாசித்து பார்க்கும் பொழுது, அதனால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை என்ன செய்தாரு? நீங்க 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நாய் மேட்டர் தான் அங்க சொல்லியிருக்கு. என்னது? 9ஆம் அதிகாரம் 36 பாருங்க, கடைசி வசனம். நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலில் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் அப்படின்னு. அது அப்படியே நடந்து போச்சு. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 14-25 வாசித்து பார்க்கும் பொழுது, இது 2 ராஜாக்கள். அங்கே பார்க்கும் பொழுது, காத்தே பேர் ஊரனாகி அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமார் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலில் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமவெளியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். கரங்களை வைத்து சொன்ன வார்த்தை, நீங்க சொன்ன வார்த்தை. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். சொன்னதை கர்த்தர் செய்கிறவர். உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஆளுகை தருகிறார். நான் உன்னை உருவாக்கினேன்னு சொல்றாரு.
எந்தக்காக நம்மை கர்த்தர் உருவாக்கியிருக்க 4 விஷயம். ஆசீர்வாதமாக இருக்கும்படியா, 2வது ஆண்டவராகிய தம்மை சார்ந்திருக்கும்படியா, 3வது ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியா, 4வது ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதில் சர்க்கிள் வந்துட்டா கவலைப்படாதீங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மீண்டும் உன்னை உருவாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இருக்க இடத்துல எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமாக, ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமாக, துதிப்போமாக, அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆம் தேவ ஜனங்களே, நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்ததான திட்டமான தெளிவான செய்தியை கேட்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, ஆமேன், நம் ஆண்டவராகிய தம்மை சார்ந்து கொள்ளும்படியாக, ஆக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக, அது மாத்திரமல்ல எல்லாவித ஆளுகையை நிரம்பினவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை மறவாதிருக்க கிருபை தருவாராக. ஒருவேளை அதில் சர்க்கிள் இருக்கும் என்றால் மீண்டும் உங்களை உருவாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையோடு கூட சிந்தையோடு கூட இருங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய அட்ரஸை கீழே போடுறோம் பாருங்க. திருநெல்வேலியில் இருந்தால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. அது மாத்திரமல்ல, யூடியூப் மூலமாகவும் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட ஐக்கியப்பட முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் நேம் ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்கான எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள் ஏராளம் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.